குட் மார்னிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிஷ் குட்டி ஸ்கூலுக்கு போயிட்டாரு. டைம் வந்து 8 o'clock ஆகுது. ஒவ்வொருத்தன் அவளே நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கா. ஸோ 8 o'clock ஆகுது. ஸோ சதீஷ் காலையிலேயே வந்துட்டு இது இங்கே பாருங்கள், நல்லா வெயிலாக தெரியுதுல்ல. ஆனால் வெயிலும் இல்லை, வெளில போனால் நல்லா சில்லுன்னு ஃப்ரீசிங் கோல்டு. இது எல்லாத்தையும் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏதோ அப்டேட் வருதா? ஹாலோவின் டப்பா இன்னும் இருக்குது ஆக்சுவலி. அது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு மேலே எடுத்து வச்சுறது தான் பிளானு. ஸோ இன்னும் அதை எடுத்து வைக்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா அணிக்குட்டிக்கு தான் வந்துட்டு ஐயோ போட்டு மறந்துட்டு பணியாரம் போயிட்டுருக்கு. என்னடா கண்ணா? ஏண்டா அவளுக்கு பேர் வைக்கல? அப்போ பாரு நாய் நாயின்னு சொல்கிறேன். பிபிலேருந்து கையெடு. ஃபீட் பண்ணுறியா? ஃப்ரீ பண்ணுறியா? சரி இரு பார். இந்த பையன் பணியாரம் இதுதான் போயிட்டுருக்கு, பனானா பணியாரம். இருடா, அவன் தூங்குறாங்களேடா. சரி வா. ஐயோ அவளை தூங்குறவளை எழுப்பி என்ன இது பண்ண போகிறானுங்க. ஓ, உங்கள் அண்ணன் உனக்கு ரிலீஸ் பண்ண சமத்தா தான் இருக்கா. சமத்தா தான் இருக்கா. அவள் விளையாடுறதுக்கு ரெடியாக இருக்கா. நீ தான் வந்து உன்னுடைய விளையாட்டு இது அணி இதான் பாரு. நீ இதுதான் நான் உன்னை பண்றது. ரிலீஸ் பண்ணிட்டு கவுச் மேல போய் உட்காந்துட்டு அங்க பாரு எவ்வளவு சமத்தா உட்காந்துட்டு இருக்கான்ட்டு. கீழே வந்து நீ உட்காரணுமா? இல்ல நீ கீழே உட்காரத்துக்கு கூப்பிடுறா. கடிக்க மாட்டா. நான் கொடுக்குறேன் வேற டாய்ஸை. ஓ மை காட். இதுதான் இந்த பசங்கள்லாம் வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை வந்து வச்சு செய்வானுங்க. இந்த கீழே உட்காந்துக்கும், கடிக்க மாட்டேன். கூப்பிடுறா பாரு. இந்த சான்வி குட்டி, நான் உனக்கு சமைப்பேனா அதுக்கு தான் நான் சொன்னேன். கடிக்க மாட்டாடா. கடிக்கவே இல்லை அவ பாரு. கொடுக்குறா. வெயிட் செல்லா குட்டி. நீ இதை வந்து தூக்கி போட அவ எடுத்துன்னு வந்து கொடுப்பா. தூக்கி போடு சான்வி. கேட்ச். உட்காந்து கொடு, உட்காந்து கொடு. உட்காந்துக்கோ. பயமா இருக்கு. நான் இப்போ அங்கே சமைப்பேனா அங்கே பாரு வர மாட்டா. வெயிட் பண்ணு, ஒன்று வரவே மாட்டான். விளையாடணும் தானே நீ சொன்ன. அவள் எடுத்துன்னு எங்கேயோ போயிட்டாடா. அங்கே பாடுறா, அவளை பின்னாடி போய் பாடுறா. எங்கே என்ன பிபி போய் வைக்க போகிறாங்க எனக்கு தெரியணும். சீரியஸ்லி நான் சொல்கிறேங்க. அப்பா போல்ட்ட என்ன பண்ணார் அவர்? இந்த பசங்களையும் அதாவது சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். நான் வந்து பணியாரம் பண்ணுறேன்டா, வெயிட் பண்ணுறா. கொடுத்துட்டு கூட என்னடா பண்ணுறா? கீறுறாரா? என்ன அழுற? காமி எங்க கிழிச்சிட்டா? அது ஒண்ணுமே இல்லை, அது ஸ்கிராட்ச் இல்லை. இங்க பாரு போயிடும். அது வெறும்னே இதுதான். அவளுக்கு நெயில்ஸ் நான் இது பண்ணிட்டேன். அது ஜஸ்ட் க்ரீம் போட்டா போயிடும். அது டீப்பாலாம் போல. அல்லாதம்மா, நான் வெறும் பெரிய ஸ்கிராட்ச் இல்லைம்மா. அது பெரிய ஸ்க்ராட்ச் இல்லை, பெரிய ஸ்க்ராட்சே இல்லை. நீ அதனால தான் தலைக்கண்ணி போட்டுட்டு உட்காந்துக்கோ சொன்னேன். நீ கேட்டு தான் நான் இவ்வளோ வாங்கிட்டு வந்தேன். இப்போ நீ உட்காந்து ஒப்பாரி வச்சா நான் என்ன பண்ணுறது? அவளை நான் மீதி நெயில்ஸை நான் நாளை கட் பண்ணி விட்டுறேன். ஓகே? அது நெயில்ஸ் இல்லை நீமா. நேற்று என்னையும் தான் கீழே அதெல்லாம் போயிடுச்சு சடனாக. சரி விடு, நீ மேலே உட்காந்துட்டே விளையாடு. அங்கே பாரு அவள் பாட்டு உட்காந்துட்டா பாரு. அப்பாவுடைய ஜாக்கெட் போச்சுரா. சான்வி நோ நோ நோ, டோன்ட் கோ தேர். கம் ஹியர் படி, கம் ஹியர் செல்லக்குட்டி, கம் ஹியர். பிபி போனா மட்டும் சொல்லு, நம்ம அந்த க்ளீன் அப் பண்ணிக்கலாம். ஃபுல்லாலாம் போக மாட்டேன். என்னடா? ஓ பேப்பரா? சான்வி கம் ஹியர் படி. கம் 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 கம். வா, கம் டவுன், கெட் டவுன். கம் 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 கம். அவளுக்கு வேற ஏறதான் தெரியும், இறங்க தெரியாது. இருடா இருடா இருடா, டென்ஷன் ஆகாத. இறங்கிட்டாடா. ஐயோ பாவண்டா, பயந்து இறங்கிட்டாடா. ஒன்றும் இல்லை. சரி எதுவும் இல்லை டக்குண்ணா. அது தொட்டாடாவ. இங்கே சிப்ளிங்ஸ் ஃபைட்டு போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அவள் ஜஸ்ட்டு தொட்டாதான். நீங்களே பார்த்தீங்க. இல்லடா, அவள் ஜஸ்ட்டு தொட்டா குட்டிமா. சரி நீ வந்து உட்காந்து சாப்பிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணு.
நமக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆகுது பாரு. ஹேண்ட் வாஷ் பண்ணுவா. பாருங்க சமத்தா உட்காந்துட்டு இருக்கா. இன்னைக்கு என்னன்னு தெரியல. குட் ஜாப் சாமி குட்டி. வா அனிமா, அனி போய் தயவு செய்து வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்து உட்காரு. சாமிமா எவ்வளோ ஒய்யாரமாக சாஞ்சிட்ருக்கா. ஆக்சுவலி லிவிங் ரூமுக்கு நாங்கள் பெட்டு வாங்கலை, எங்களுக்கு தெரியல. அந்த பிங்க் பெட்டு தான் நாங்கள் முதல்ல அங்கே போட்டோம். ஸோ அவளுக்கு உள்ளே தேவைப்படுதுன்னு நாங்கள் உள்ளே வச்சிட்டோம். பிங்க் இன்னொரு பெட்டு நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஆமாம். சாமத்துரா தூங்குறாடா பாவம். மாம்ஸ் மேலேருந்து வரும்போது மெதுவாக வாங்க. படிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. எதுமா என்னம்மா இருடா இருடா இங்க தீது இல்ல. சாண்டி ஃபுட் உள்ள இருக்கு. சாண்டி குட்டி, that's a dirty one. Dirty bowl சாண்டி. போய் பார்ப்போம் அப்புறம் மீதி பண்ணுவோம். வா சாண்டி இங்க வா. அதுல ஒண்ணுமே டர்ட்டி பவுல் இல்ல. நல்ல காலம். இங்க போய் சாண்டி குட்டி கம் ஹியர். that's an empty bowl. ஃபுட் அதுக்குள்ள இருக்கு. போய் சாப்பிடு போ. go eat it in here. இன்னைக்கு வந்து இன்னும் வந்து பருப்பு சாதம் வைக்கலை இந்த சென்ஸ். அது வந்து ஹீட்டாக இருந்தது. சதீஷ்க்கு தெரியாமல் இதை வச்சுட்டாரு. ஸோ பரவாயில்ல. போ சாப்பிடு. போ சாப்பிடுமா செல்லக்குட்டி. கோ ஈட் தட். அவளுக்கு நாங்கள் எங்கே அதை மூடிடுவோன்ட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு லாக் பண்ணிக்கலாம். போகும்போது நம்ம தூக்கிட்டு வந்துட்டோம்ல. ஐயோ ஐ வாஷ் பண்ணிட்டு அனி சாப்பாடை கட்டி எப்படா டிஷ் வாஷருக்குள்ள ஏறலான்னு இருக்காடா. ஐயோ கேன்சல் தானே போட்டு. இல்ல இல்லடா நாய்க்குள்ள டிஷ் வாஷருக்குள்ள போட முடியுமா? இங்க இருக்காடா. உட்காந்துட்டு இருக்காடா. உட்காந்து என்னன்னு பாக்குறாடா. இப்பெல்லாம் ஸ்டிச் பண்றா நிறைய. கரெக்டா இன்னைக்கு வந்து ஃப்ரைடே மார்னிங் நம்ம வந்து இங்கதான் உட்காந்துட்டு தான்டா இருக்கா. விட்றா. ஸோ யா என்னாச்சு உள்ளே இருந்து நான் தூக்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இந்த ஏரியாவை மட்டும் வேண்டாம் இப்போதைக்கு. அவளுக்கு லேர்ன் பண்ணட்டும் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கான பாட்டி ட்ரெயின் ஆகட்டும்னு. இது வந்து உருளி இங்கே இருந்தால் சாமிக்கா பூ வைக்கிறதுக்கு அதில் இருக்கிறத அதை வந்துட்டு எகிரி தண்ணி குடிச்சிட்டா. அதனால் அதை வேறு மாற்றணும். இங்கே பேபி கேட் போடணும். எல்லா இடத்துலையும் கிச்சனை வேறு க்ளீன் அப் பண்ணணும். வீடியோ கொஞ்சம் க்ளீன் அப் பண்ணணும். சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் வராங்க இதில் பார்க்குறதுக்கு. ஸோ கரெக்டாக மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே 5th டே. ஏ சாண்டி புக்ஸன் ஒன்றியா நீ? ஐயோ ட்ரீட் எல்லாம் கீழே கொட்டண்டா. இருடா கம்முன்றா. அவளுக்கு ட்ரீட் அது கீழே கொட்டினதை சாப்பிடணும்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டாடா. அடடா பரவாயில்ல வீடு சாப்பிட்டுட்டோம். என்னுடைய தப்பு தானே. யா அப்பா வந்து ஓப்பன்லேயே வச்சிருப்பாரு. நான் நினைக்கலடா. இல்லை நாங்கள் எதுவுமே போடல. என்னம்மா ட்ரீட் மிஸ் பண்ணிட்டாளா? போய் சாப்பிட்டாளா? கண்டுபிடிச்சிட்டாளா? அவள் கிளவர்டா டே. சரி வா நீ சாப்பிடு. உனக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. நான் டிவி கூட அலோவ் பண்ணிட்டேன். அதை கூட பார்க்காம இவர் வந்துட்டு இவர் பார்த்துட்டு இருக்காருன்னா எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கா. சான்வி நோ ஓப்படா. What are you doing like that? அமிச்சிட்டேன். அவளுக்கு ஆக்சுவலி தூக்கம் வருதுங்க.
இவன் கூப்பிட்டுன்ட்டு தான் அங்கே பாருங்க எவ்வளோ சமத்தா படுத்து தூங்கிட்டு இருக்கா. அதனால தான் அங்கேயும் வந்து சாஞ்சிட்டு இருந்தா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தா. ஸோ ஓகே, இங்கே வந்து மீதியை போட்டாச்சு. இது இவருடைய லஞ்சுக்கு. மீதி வந்தால் நம்ம சாப்பிட்டுப்போம், அவ்வளோதான் முடியுது. ஸோ கிறிஷ் வந்து எதுவும் எடுத்துகிட்டு போக மாட்டான் ஸ்கூல் லஞ்சுக்கு. ஏன்னா அவர் வந்துட்டு ஒரு வாட்டி எடுத்துகிட்டு போயிட்டு போன வருஷம் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு எதுவுமே சாப்பிடாம தான் வந்துட்டு இருந்தான். அதனால் இந்த வருஷம் எடுத்துகிட்டு போகல, வேண்டாம். இன்னொன்று வந்து ஸ்கூல் லஞ்சு வந்து இந்த கவுண்டியில் ஃப்ரீ, எவ்வளோ வேணால் வாங்கிக்கலாம். ஸோ அதனால் அப்படி பச்சுதுன்னா அதில் வாங்கிப்பான்னு நாங்களும் விட்டுட்டோம். ஏன்னா எப்படியோ சாப்பிடாம தான் வரான். சரி அட்லீஸ்டா வேணா வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். ஆமாடா, ஆனால் அவன் சாப்பிட்றது இல்லைடா. அண்ணா எதுவுமே சாப்பிட மாட்டான் ஸ்கூலில், தெரியும்ல. ஏன்னா மத்தியானம் வந்த உடனே அவன் வந்து 2:30க்கு வந்துடுவான். வந்த உடனே எல்லாத்தையும் சாப்பிட்ருவான். சமத்தா மத்தியானம் லஞ்ச் வீட்லேயே சாப்பிட்ருவான். ஆனால் என்ன மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் பாவம் சம்டைம்ஸ். இன்னைக்கு ஆக்சுவலி என்னால் செய்ய முடியல, நேற்று சுத்தமாக முடியல. ரொம்ப டயர்டாக இருந்ததா, எதுவும் பண்ணல. யூஸ்வலாக எதனா பண்ணி கொடுத்துருவேன், ஆனால் இன்றைக்கி எதுவும் பண்ணல. சரி ஓகே, என்னக்கண்ணா இவருடைய லஞ்ச் இது தான். கண்டிப்பாக மீதி வரும். நான் இவ்வளோ பண்ணி எனக்கு தெரிஞ்சு இப்போவே எடுத்து வச்சிடலான்னு நினைக்கிறேன். எடுத்து வச்சுட்டு ஒரு 3-4 வச்சாலே கரெக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பிஸ்டாஷியோஸ் போட்டு இங்கே வச்சுருவேன். ஸோ இது வந்துட்டு சும்மா குட்டி சுப்லாக் பேக்கு. ஸோ அவ்வளோதான், போதும். ஏன்னா இவனுக்கு ஸ்நாக் பிரேக் கூட இல்லை. தான் அன்னிக்குட்டியோட லஞ்ச் பேக் ரெடி. ஸோ ஏற்கனவே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. டைம் வந்துட்டு அனி சீக்கிரம், இது என்ன ½ an hour ஃபாஸ்ட்டாக ஓடுது. 8 o'clock தான் ஆக்சுவலி. 8:30 காமிக்குது. மெதுவா. ஆக்டர் உட்காந்து மிஸ்டர் பீஸ் பார்த்துட்டு இருக்கான். பழைய வீடியோவாடா? இப்போ வா, நான் பார்த்துட்டேன். அன்னைக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, தூங்கிட்டு இருக்கா. நோ ஐம் நாட் டேக்கிங் யூ சான்வி குட்டி. வந்தோடனே தூக்கிட்டு போகிறேன். ஓகே அங்கே நாங்கள் வந்து உட்கார சொல்லி கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்தால் அங்கே உட்காந்தா தான் நாங்கள் வெளில விடுவோன்ட்டு. அதனால் அவள் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ இல்லை குட்டிமா, வெயிட். ஓகே, ஐ வில் ட்ராப் அண்ணாவை ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம். பாய் சொல்லிவிடு. பா அனிமா, கிளம்பலாம். டைம் வச்சு. நேற்று வரைக்கும் நல்ல வெயில், வெதர் சூப்பராக இருந்தது. இன்னைக்கு குளிர ஆரம்பிச்சிச்சு. ஓகே அனி, பாய் சொல்லிடு எல்லாருக்கும். பாய். இதோட அனி வந்து சாயந்தரம் வந்து மீட் பண்ணுவாரு, ஸ்கூலுக்கு போறாரு. நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாமியோட என்னென்ன பண்றோம் அப்படின்றது நான் அப்புறமா அனியை ட்ராப் பண்ணிட்டு காமிக்கிறேன். வந்தாச்சு. இன்னைக்கு என்ன தெரியல, ரொம்ப சமத்தா இருக்கா. ஈஸ்வர நேத்தெல்லாம் அப்படி இல்லை. வெயிட் சாமி, லெட்ஸ் கோ. நாங்கள் போயிட்டு வாக்கிங் போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாமா? பா. ஒரு பேபி தூக்கிட்டு போகிற மாதிரி தான் தூக்கிட்டு போனோம். மூவ் லெட் மீ ஓப்பன் த டோர். சான்விக் தள்ளு. மூவ். ஓகே, இப்போ கொஞ்சம் புது செருப்பு. வா, லெட்ஸ் கோ டவுன். கம் சான்வி, லெட்ஸ் கோ. வா இந்த பக்கம் வா. ஐயோ அவ கேட்ட மாட்டிச்சு. திஸ் சைட் கம், திஸ் சைட். வா அதோட தான் விளையாடுவேன். கம் சான்வி, கம். லெட்ஸ் கம். என்னாச்சு? கம் ஆன் சான்வி. செல்லக்குட்டி கம் சான்வி குட்டி, கம் ஆன் சானு குட்டி, கம் சான்வி குட்டி, கம் ஆன். குளிருதா? வேற எங்கேயோ நாய் கத்த சவுண்டு கேட்குது. தூக்கிட்டு தான் போகணும் போல இருக்கே. பா, லெட்ஸ் கோ. கம் ஹியர். கம் சான்வி, பா. சரி தூக்கிட்டு போயிடலாம், அதுக்கு பயமா இருக்கு. அப்பாடா. இறங்கிறதுக்கு பயமா, குளிரான்னு தெரியல. கொஞ்சம் கற்றுக்கிட்டா, மறந்துட்டா போல இருக்கு கற்றுக்கிட்டதை. ஆஸ் யூஷுவல் அதே ஸ்பாட், அந்த ஸ்பாட்டில் அவளுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஏன்னா அவளுடைய அந்த ஸ்மெல் இருக்கும். சரி அங்கே போய் விடுறேன். வா, இங்கே காரு கீரை வந்துட போகுது. ஸ்மெல் இருக்குமா? ஸோ யூஸ்வலாக எங்கள் கரெக்டாக அந்த ஸ்மெல்னால் அதில் பாருங்கள் பீ பண்ண ஆரம்பிச்சிட்டா. காலையிலேயே வந்துட்டு சதீஷ் ஐஷன் போகும்போது
பாத்ரூம் அதெல்லாம் போயிட்டா. குட் ஜாப் சாண்டி, குட் பாடி, வெரி குட் ஜாப், குட் ஜாப். இதை வந்து என்கரேஜ் பண்ணுமா. குட் ஜாப், குட் ஜாப். வா வீட்டுக்குள்ளே போகலாம், வா லெட்ஸ் கோ. ஷால் வி கோ? ஆனால் இவள் கொஞ்ச நேரத்தில் திரும்பி போவா. இவளுக்கு பிளாடர் குட்டி குட்டியாக தான் இருக்கா. ஸோ ஃபியூ மினிட்ஸில் வந்து திரும்பி வந்துட்டு பிபி போகிறா. அதனால் நான் இங்கே கொஞ்சம் நேரம் ஃபியூ மினிட்ஸ் ரூம் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளே ஐஷன் போயிடுவேன். பாருங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன்னா அவளுக்கு வந்து ஃபியூ மினிட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக போகிறா. அவ்வளோதான், லீவ்ஸோட மேடம் விளையாட ஆரம்பிச்சிட்டானுங்க. டிசம்பர்லலாம் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. டிசம்பர் ஜான்லாம் குளிர்லுக்கு காரு அங்கெல்லாம் உள்ளே போகாத. வேக்சின் இதுக்கு வந்து இப்போ வந்து கரெக்டாக 7th வீக்கு, இன்னியோட 8th வீக் முடியுது. ஸோ 8 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் தேர்ஸ்டே வந்து வேக்சின் இது பண்ணியிருக்கோம், ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம். வாயில் குச்சி வச்சுக்க ஆரம்பிச்சிட்டால. அங்கே போகாத பூச்சி இருக்கும். வேண்டாம். லீஷில் எப்போவுமே இருக்கும்னா இவளுக்கு தெரியாதுல்ல, இவள் ஓடிடக்கூடாது. நிறைய பேர் லீஷில் போடக்கூடாதுன்னு அப்படி இப்படின்னு ரொம்ப ஓவராக பண்ணுவாங்க. ஆனால் லீஷில் இருந்தே ஆகணும். ஒன்று வந்து பெரிய டாக் வந்துட்டு ஓடாது, ஆனால் வந்து யாரையா கடிச்சிடக்கூடாது. இது வந்து சின்ன பேபினால் இவன் இந்த கார் கீர்லாம் வருது, அந்த மாதிரி அடிபட்டுறக்கூடாது, பத்திரமா வச்சுக்கணும். எல்லாத்தையும் வாயில் வைக்கிறாளே. ஸோ அதனால் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அதனால தான் லீஷில் இருக்கா. ஸோ 8 வீக்ஸ் ஆயிடுச்சா. அதே மாதிரி டெய்லி வந்துட்டு இவளுக்கு ஒரு இது ஆர்டர் ஃப்ரெஷ்னஸ் சென்ட் இன்றைக்கி தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது இன்றைக்கி வருது. அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். ஸோ ஐயோ பார்த்து அது டெய்லி குளிப்பாட்டக்கூடாதாம்மா. எனக்கு அது இவளுடைய ஸ்கின் வந்துட்டு அந்த ஃபர் வந்து ஸ்பாயில் ஆகிடுமா டெய்லி குளிப்பாட்டினா. எங்கே எடுத்துகிட்டு போகிற? வேர் ஆர் யூ கோயிங்? சான்வி குட்டி, சான்வி வேர் ஆர் யூ கோயிங்? எங்கே போகிற? வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இவளுக்கு நிறைய டாய்ஸ் வேணுமா. இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணுறதுக்குள்ளே ரட்டகசம் பண்ணுவா. ஸோ இவளுக்கு நிறைய டாய்ஸ் வேணுமா. நான் தான் அணிக்குட்டி ஒரு டாய் எடுத்து போட்டு கொடுப்பேன். என்ன தான் பண்ணுறான்னு பார்க்கலான்ட்டு. டிஃப்ரெண்ட்டாக வேணுமாம்மா. அதை போட்டு கடிச்சு இன்னைக்கு பிச்சு எடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். தட்ஸ் ஓகே. அணி அது தொடுறதே கிடையாது. அவன் ஏற்கனவே வந்து கண்ணில் இருக்கான். அதை மட்டும் நான் கொடுத்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான். அந்த ரூம்க்குலாம் போகாத, உங்கள் அண்ணன் வந்தானா அவ்வளோதான். இங்கே வா லெட்ஸ் கோ திஸ் சைட். வா. வரமாட்டியா? இப்போ ஆக்சுவலி அவர் ஃபுட்டே ட்ரீட்டாக போடலான்னு நினச்சாரு. அவள் அதை கண்டுக்கவே இல்லை. அதனால் இவர் வந்து ரியல் ட்ரீட்டை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், அவளுக்கு வந்து அது வேணுமா. சிட் பண்ண சொல்லிட்டு ஒன்று கொடுங்கப்பா, பாவம் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பா. ஐயோ ட்ராஷ் பின் ரீசைக்கிளில் போடணும்னு நினச்சேன். இதையும் சேர்த்து போட்டுருப்போம். சிட். அவளையா? சிட் குட் கேர்ள். இஷ்டான அவர் கூட்டின்னு போயிருக்காரு. திரும்ப எதிர்க்கவா? அங்க ஏதோ குச்சியை பார்த்துருச்சு. மாம்ஸ் தரன்னு இழுத்துன்னு விடுங்க. ஆனால் செம கியூட்டுங்க, சீரியஸ்லி. ஒரு 4 நாள்லயே எங்களுடைய லைஃப் ரொட்டீனே மாறிடுச்சு. நிறைய அவுட்டோர் நாங்களே போக ஆரம்பிச்சிட்டோம். வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்போம். ஸோ நாங்கள் வந்து அவுட்டோர் நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவுட்டோர் ஒர்க் மாதிரி லைக் போயிட்டு இந்த 4 நாளில் அவுட்டோர் நிறைய மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எதிர்க்கவே வர அந்த டாக் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். அந்த டாக் எடுக்கிறது தெரியுதா? அந்த இடத்துல இருங்க, அந்த இடத்துல. ஸோ அதனால் நம்ம வந்து இப்போ இதுதான் பிபி தான் போக போகிறா. ஸோ போனான்னா அது எடுக்கிறதுக்கு அங்கேயே இருக்குது. ஸோ நமக்கு அது ரொம்ப கம்ஃபியாக இருக்குது. நாங்கள் இன்னும் பேக்யார்டில் விடல, ஏன்னா நம்ம இன்னும் ஃபென்சிங் போடல. ஸோ அதனால் இப்போதைக்கு விடல. அவள் இன்னும் குட்டி பேபினால் போயிட்டான். சூப்பர். ஸோ அதான் நிறைய நானும் சரி ஒரு டேர்ன் எடுத்து வெளியே போகிறோமா. ஸோ ஃப்ரெஷ் ஏர் ப்ரீத் பண்ணுற மாதிரி இருக்குது. நேற்றெல்லாம் வெதர் அவ்வளோ சூப்பராக இருந்தது, எக்ஸ்பெக்டே பண்ணல. கம் வயரை பார்த்துட்டான்னா கஷ்டம். மாம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கல்லுங்க ஓகே
வெளியே போயிட்டு வந்ததில்ல க்ளீன். அவள் ஆக்சுவலி எப்படின்னா ரெஸ்ட் ரூம் போனான்னா க்ளீன் பண்ணிக்கிறா அவள். மேம் அவ ரூம் குற மாட்டாலாம். அங்கே பாருங்க, அந்த ரூமை சாத்தலன்னு எகிரிட்டு ஓடலாம் பார்த்தீங்களா? அவ ரூம் அங்கே வந்துட்டு ஃபுட் இருக்கு, அந்த ஃபுட்டு தான் சேடுறா. நாங்கள் அந்த ஃபுட்டு மேக்ஸிமம் கொடுக்கக்கூடாதுன்னு வச்சுருக்கோம். ஆனால் அவளுக்கு அந்த ஃபுட்டு அந்த ஒரு பயங்கர வாசனை அடிக்கும்ல, ஸோ அவளுக்கு அந்த ஃபுட்டு வேணும். சாப்பாடு கொடுக்கணுமாண்ணே? இல்லையே, இப்போ தான் ட்ரீட்டும் சாப்பிட்டாலே. எத்தனை மணிக்கு போட்டேன்? இப்போ 9 o'clock கொடுத்தேன் ஆக்சுவலி. ஆனால் அது முக்கால்வாசி வாட்டரையே தான் இருந்தது. போதும் அப்புறமா நம்ம டைம் நிறைய கொடுக்கக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. ஏற்கனவே நம்ம நிறைய கொடுத்துட்டோம். காலையில் நீங்கள் வச்சது தவிர நான் வந்துட்டு அது கொடுத்துட்டேன் இல்லை, அதனால் போதும். கரெக்டாக 11 o'clock அப்போ தான் ஸ்கெடியூல் இருக்கும்ப்பா. இல்லைன்னா கண்ட டைமில் சாப்பிட்ற மாதிரி ஸ்கெடியூல் இருக்கும். அதையே வழித்து சாப்பிட்றா, விடுங்க. வழித்து சாப்பிட்டுட்டோம். நம்ம 11 o'clock அப்புறம் வைக்கலாம். இப்போ தூங்கிட்டோம். அதுலேயே இருக்குது மேம்ஸ், அதை தான் சாப்பிட்றா. இருக்கு பயந்துக்கிடுச்சு. அதை எடுத்துட்டு அது மேலே எடுத்து வைப்போமா? லீஷானா அவுத்தணும்ப்பா. ஐயோ பாவம் போச்சுச்சோ, தெரிச்சு ஓடிடுச்சு. அப்படியா? எங்க போகுது? ஆமாப்பா, என் ரூமுக்கு போறேன்னு கோச்சிக்கிட்டு போயிடுச்சு மாம்ஸ். கோச்சிங் சாப்பாடு வேணாம்ப்பா. ஏன் எப்போ போட்ட கடைசியா? நாம அப்ப வச்சதோட சரி. எப்போ? எத்தனை மணிக்கு தெரியலையே. அடிக்கடி வைக்க கூடாதானே? தேடுது. ஆமா, தட்ஸ் a good idea. என் கையை செட். சாமி சிட். சாமி சிட். சிட். அது புது கார்பெட்ரி, அது விடுறி. இந்தாங்க, இந்த பேப்பர் வேணா போடுங்க. அணி குட்டி பண்ணது. மாம்ஸ் எக்ஸசைஸ் பண்றீங்க போல இருக்கு. முட்டிட்டு விட போறா. ஐயோ மாம் கிரால் பண்றாப்பா, கொலவெறியில. ஸ்டாப் சொல்லுங்க, ஸ்டாப் சிட்னு சொல்லுங்க. அவளுக்கு இன்னும் அதை டீச் பண்ணணும். ஸ்டாப் பண்ணணும், ஸ்டாப் பண்ணணும். குட் கேர்ள், குட் கேர்ள், குட் கேர்ள். டான். அவளுக்கு இன்னும் அந்த பைட்டிங் அது தெரியல, எதை வச்சு விளையாடுறதுன்னு. பாருங்க, இதனால தான் பசங்க விளையாடுறதுக்கு பயப்படுறானுங்க. இவ பண்ற வேலை எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. அதை எடுத்துக்கோ. உங்க அண்ணன், ஆமா, உங்க அண்ணன் மட்டும் அதை பார்த்தான் டென்ஷன் ஆயிடும். அவன் அழுவான். காலையிலேயே ஒரே அழுக்காச்சியா போச்சு. நீ வேற இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா குட்டி? ஸ்பைடர் பண்ணியிருக்கான். அது சுக்கு நூறாய் பார்க்க போறா. விடுங்க விடுங்க விடுங்க, அது விடுங்க, அது வச்சு. ஓ ஆமா, நோ நோ நோ. ஆமா, அவனுக்கு வேற அப்படியே அப்படியே பேப்பர் செட் பண்ணுங்க. இது சரி வேண்டாம். ஸ்டாப். ஐயோ ஸ்டாப் ஸ்டாப். அது எடுத்து ட்ராஷ் பண்ணிட்டா. ஸ்டாப் ஸ்டாப். வெளில போட்டு போனா தாவு. மதிக்க மாட்டேங்குது பைச. இல்ல இல்லப்பா, எடுத்துக்கிட்டா எங்கேயோ போகுது. மாம்ஸ் ஐஸ் கியூப்ஸ் எடுத்துக்கிச்சு வாயில. இங்க வந்து பாருங்க, இங்க வந்து பாருங்க. எடுத்துக்கிட்டு போகுது, அது ரூமுக்கு போகுது. வாயில சில்லுன்னு இருக்கு. இங்க வந்து பாருங்களேன், வாயில எடுத்துருச்சு, கவ்விடுச்சு. ஐயோ சாரி சாரி. You like it?
ஏய் வேக்யூம் கிளீனர் இவன் வாழை கடிக்காம பார்த்துக்கணும் மாம்ஸ். நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ஐஸ் கியூப்ஸ்க்கு இவ்வளோ பிடிக்கும்ட்டு. You like it? ஆமாங்க பாருங்க ஏதோ ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி லிக் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. இன்னும் நம்ம வந்து ஐஸ் கியூப்ஸ்குள்ளே வந்துட்டு நிறைய பேர் எல்லாம் பண்ணுவாங்க, சிக்கன் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு கொடுப்பாங்களாமா. அந்த லெவலுக்கு நம்ம போகலை. ஸோ கடையில் அப்படியே ரெடிமேடாக வித்தலாவது கொடுக்கலாம். இப்போ லீஷா அவுக்க போகிறேன். அவுத்தா என்ன பண்ணுவான்னு போட்டு பாருங்கள். வாயில் இருக்கு, நம்ம எதுவும் பண்ண மாட்டோம். விடு. பவுலிங் இருக்கு சாமி. ஹியர் பவுல் இஸ் ஹியர். முதல்ல தான்ப்பா போனா. நான் பாருங்க மேம்ஸ் எப்படி உட்காந்துட்டு இருக்கான்ட்டு. அவளுக்கு புது பெட்டு வந்திருக்கு லிவிங் ரூமுக்கு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா இன்னைக்கு வரும்னு நினச்சேன், வந்துச்சு. வாயில் ஐஸ் கியூப்ஸை போட்டு இங்கே வந்து பாருங்க இப்போ பண்ணுற வேலையை செம்ம க்யூட்டாக இருக்கா.